அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜூலை 4 ஒடுக்கப்பட்டோரின் உரிமை பேரணி மாநாடு நடைபெறுவதை தாங்கள் அறிவீர்கள். இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பொருட்செலவில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில ஏற்பாடுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் செய்ய இருக்கிறோம். இந்த மாநாடு நடைபெறும் திடல் லட்சக்கணக்கான ரூபாய் வாடகையில் அமர்த்தப்பட்டிருக்கிறது. குடிநீர் பிரச்சனையை இல்லாமல் மண்டபங்களில் இருக்கின்றவர்களுக்கும் பேரணி மாநாட்டில் கலந்து கொள்கின்றவர்களுக்கும் இலவசமாக குடிநீர் பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்படுகிறது. மனிதன் தன்னுடைய அத்தியாவசிய அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்காக மாநாட்டில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கிற கழிவு அறைகள் போக ரெடிமேட் கழிவறைகள், நடமாடும் கழிவறைகள், சிறுநீர் கழிவறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒது செய்து தொழுவதற்காகவும் இந்த கழிவறைக்கு தேவையான தண்ணீரும் இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கிற தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டது போக மெட்ரோ வாட்டர் நிரப்பப்பட்ட டேப் பொருத்தப்பட்ட டேங்குகள் 200 மீட்டருக்கு ஒரு டேங்குகளும் இந்த மாநாட்டில் அமைக்கப்பட இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய உணவு தேவையை விரும்பியவாறு பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி பிரியாணி, டிஃபன் மற்றும் ஜூஸ், ஸ்நாக்ஸ் போன்ற ஸ்டால்களும், இஸ்லாமிய புத்தகங்கள், சிடி, டிவிக்கள் போன்ற ஸ்டால்களும், இன்னும் இதர பொருட்கள் தாங்கள் வாங்கி செல்வதற்கு தேவையான ஸ்டால்கள் 100க்கும் மேற்பட்ட இத்தனை ஸ்டால்களுமே அவர்களுக்கு வாடகை இல்லாமல் வழங்கப்பட இருக்கிறது. பஸ், வேன், ரயில் மார்க்கமாக தமிழகத்தில் இருந்தும் பிற அண்டை மாநிலங்களில் இருந்தும் வருகின்றவர்கள் அவர்கள் சற்று ஓய்வெடுத்து தங்களுடைய தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்துவிட்டு பேரணியில் கலந்து கொள்வதற்கு வசதியாக பல லட்சங்கள் வாடகைக்கு அமர்த்தி 100க்கும் மேற்பட்ட மண்டபங்கள், மர்கசுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டிற்கு வருகிற காரணத்தினால் மேடையில் நடக்கிற நிகழ்ச்சியை நேருக்கு நேராக கண்டு களிக்கிற அளவுக்கு ஆங்காங்கே எல்இடிக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 14:8 சைஸ்ல, 17:10 சைஸ்ல எல்இடிக்கள் கிட்டத்தட்ட மேடைக்கு அருகில் இருந்து நிகழ்ச்சியை கவனித்தால் எப்படி மன திருப்தி ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தியில் நாம் இடஒதுக்கீட்டை கேட்டு இந்தியாவின் கடைக்கோடியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த செய்தி இந்தியாவில் வாழ்கிற அத்தனை முஸ்லிம்களுடைய செவிக்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக தேசிய அளவுக்கு பிரபல்யமான ஆங்கில, ஹிந்தி, உருது நாளிதழ்களிலும் டிவிக்களிலும், தமிழ் நாளிதழிலும் டிவிக்களிலும் பல லட்சம் செலவில் விளம்பரம் செய்ய இருக்கிறோம். பேரணி மாநாடு அனைத்தையும் ஒளிபரப்புவதற்கு தக்க வகையில் நாங்கள் இதை ஒளிப்பதிவு செய்வதற்குரிய ஏற்பாடு செய்திருக்கிறோம். மண்டபங்கள், போக்குவரத்து, பேரணி, மாநாடு போன்றவற்றை மக்களுக்கு பணியாற்றுவதற்காக வேண்டி சீருடை அணிந்த தொண்டர்கள் இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பேரணி மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவதால் அவர்களுக்கு ஏற்படுகிற சில அவசர உதவிக்காக வேண்டி எமர்ஜென்சி மருத்துவத்திற்காக மருத்துவ மையங்களும் ஆம்புலன்ஸ்களும் இலவசமாக செய்வதற்குரிய ஏற்பாடு. வெளிநாட்டில் தன்னுடைய சொந்தங்களை எல்லாம் இழந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் நாம் இந்த மாநாட்டில் பங்கேற்க இயலவில்லையே என்று அவர்களுடைய அந்த ஏக்கத்தை போக்குவதற்காக வேண்டி onlinebj.com, tndj.net போன்ற வலைத்தளங்களில் நாம் நேரடியாக பார்ப்பதற்குரிய ஏற்பாடை செய்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நம்மை நம்பி வருகிற இந்த மக்களை பாதுகாப்பாக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து திரும்பி செல்வதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கையாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினுடைய ஏற்பாடுகள், இப்படி பல ஏற்பாடுகளை இந்த மாநாட்டில் நாங்கள் செய்திருக்கிறோம். எதிர்கால சந்ததியினர்
தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக நாம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்கிற இந்த சேவை இருக்கிறதே, இது அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்று தருகிறது. இதற்கு செலவழிக்கிற செலவு இருக்கிறதே, இது ஒரு நிரந்தர தர்மம். மக்கள் பயன் தரத்தக்க ஒரு ஏற்பாட்டை ஒருவன் செலவழித்து செய்வான் என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு நிரந்தர தர்மத்தை ஏற்படுத்தி தரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாம் செலவழிக்கிற இந்த தர்மம், இந்த காசு நிரந்தர தர்ம வகையில் இது சேர்க்கப்படும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவுகின்ற போதுதான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் என்பதை இறை தூதர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் பிற முஸ்லிம் சங்கடப்படுவதில் உடலாலும் பொருளாலும் பங்கெடுத்து இறை திருப்தியை பெறுவோமாக என்று கேட்டு, உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக இந்த பணிக்கு நீங்கள் வாரி வழங்கிட வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.